எனக்கு இந்த பணத்தை மேலே பொருள் மேலே எனக்கு ஆசை கிடையாது. உண்மையாக வேலை செய்யணும், நம்மளை நம்புறாங்க, உண்மையாக இருக்கும். இந்த கம்பெனி எனக்கு நிறைய ஆப்ஷன் எனக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த கம்பெனி பற்றி எந்த குறை, பிஎஃப்க்கு இஎஸ் இருக்கு, அப்புறம் தீபாவளி போனஸ் இருக்குது, எந்த குறை கிடையாது. யூனிஃபார்ம் வருஷத்துல 2 யூனிஃபார்ம் 3 யூனிஃபார்ம், கை க்ளோஸ், ஷூ எல்லாமே நம்ம ஒரு தூய்மை பணியாளர் என்ன பண்ணோமோ எல்லாமே பண்றாங்க. ஏன் அந்த பொருள் நான் எல்லாமே இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருது. உங்களுக்கு தேவையானது எனக்கு தேவையான கொடுத்துருது, எனக்கு வேணாமே. ஒளிர் காசு உடம்புல இருந்தா போதுமே, அதுல நிக்காது, கெட்ட பேர் தான் வரும். இனி நான் சாப்பிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோ, எந்த இன்னும் வந்திருக்காதுல்ல. கம்பெனி உண்மை தான் வந்திருக்குது. இந்த உண்மை கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி 4 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 4 பேர் என்ன சொல்லுவேன், ஏத்துக்குனா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், ஏத்துக்குனா அவங்க இருக்குது. எனக்கு 10 ரூபா இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி ஆசை இந்த டைமண்ட் இதெல்லாம். அந்த டோர் கலெக்ஷன் பண்ணி போயிருக்காரு. ஹவுஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு அதை பின்ல டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளரை வந்து பார்த்துட்டு இந்த ரோட்ல வந்து இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே வந்து அந்த ரொம்ப முக்கியமான மெயின் ரோடு அது. ஸோ மெயின் ரோட்ல அந்த குப்பை தொட்டி இருக்கிறதுனால அதை கவுத்துட்டு இது பண்ணோம். அந்த பின்னும் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இவர் என்கிட்ட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் நான் லொகேஷன் போயிட்டேன். லொகேஷன் போனதான் வந்து இது வேற வழியில் அந்த பின்னை கீழே கவுத்துட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் யூனிட் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பின்னை கவுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் தேடி பார்த்தோம். அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பூல வந்து அவரோட ஒரு இன்ட்டு கொடுத்தாரு. இது மாதிரி பூல வந்து சிக்கிட்டு இருக்கும், அது வந்து ஆக்சுவலா ஒரு சாமி படத்துக்கு போட்டுட்டு அந்த நகையை வச்சதுக்கு அப்புறம் சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அது, அந்த செயின் வந்து. ஸோ அதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இது பண்ண உடனே நம்ம அந்த பூ கரெக்டா தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செயினை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட மதிப்பு வந்து 5 இயர்ஸ் முன்னாடி 5 lakhs சொல்லியிருந்தாரு. இப்போ அதோட மதிப்பு எவ்வளோன்றதுலாம் எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த டைம் வந்து அவரு ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரொம்ப இன்வைட் பண்ணாரு, ரெக்வஸ்ட் பண்ணி இன்வைட் பண்ணாரு. ஸோ அதை ஒன்றும் போக முடியல, இது எனக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன். மேயர் வந்து கூப்பிட்டாங்க, அவங்க நேர்மை சூப்பரா இருக்குது, நீங்களும் கட்சியோருக்கு உண்மையா இருங்க, 4 பேர் சொல்லி கொடுங்க, அவங்களும் உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் தான் சால்வா போட்டு நன்றி. போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன பேசுறாங்க? சூப்பர்ப்பா, நீங்க ஒரு சென்னை காப்பாற்றும் ஒரு பேர் எடுத்து கொடுத்துருங்க, ஃபுல்லா உங்களை பத்தி நியூஸ் வருது, இதே மாதிரி உண்மையா இருங்கன்னு சொன்னாங்க. 4 பேரும் சொல்லி கொடுங்க, அவங்களும் பாராட்டினாங்க. படம் ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட இருக்கு. 4.5 லட்சம் ரூபாய் 4,30,000 இருக்கு கடன் இருக்கு. கடன் இருக்கு. அது கடன் இருக்குன்னு சொல்லி நான் தவறான வழியில போனா என் பாதை கரெக்டான பாதை, அவ்வளவு கடனா இருக்கட்டும், கடன் என்னை திருத்தி கூட வரட்டும், ஓட மாட்டேன், நிற்பேன். இந்த நான் பப்ளிக்கு பொதுவான ஒரு அண்ணனா தம்பி, கடன் இருக்கு, சில பேர் அது கொலைத்தனம், எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். நான் ஃபேஸ் பண்றேன், இன்னைக்கு என் தீர்வு எனக்கு வந்தது. அவங்களுக்கும் மாறும் லைஃப், எல்லாத்துக்கும் ஒரு நாள் மாறும். வீட்டுக்கு வான்னு சொல்றாங்கல்ல, அவங்க எதனால சொல்றாங்க, ஒரு பொருள் நம்ம ஒப்ப வச்சுட்டேன் வீட்டுக்கு வா, முக்கியமான பொருள் அதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, அந்த பொருள் ஒப்ப வச்சிருக்கிறேன், அடிமன்சல் தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க, எங்க இருந்து கூப்பிடலையே, வாய் வாத்தியா சொல்றீங்க, மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியும் இவங்க வாய் வாத்தியா சொல்றாங்களா, எப்படி பேசுறாங்க பேசுறேன். இப்போ நான் பப்ளிக் சொல்ற விரும்பணும் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு வந்து கம்பல் காணும், நகை காணும், கவரிங் காணும், அதை காணும், இதை காணும் சொல்றேன். இதெல்லாம் யார் மேல மிஸ்டேக்? குப்பையை பிரிச்சு கொடுத்தா இந்த தொலைஞ்சிருக்காரு, இந்த வேலை இருந்திருக்காரு, ஈஸியா இருந்திருக்கும். அது இன்னி வரைக்கும் தூய்மை பணியாளர்ல குப்பையை பிரிச்சு கொடுத்தா கேட்கிறோம், தாய்மொழி இனி கூட தாய்மொழி தான் கேட்கிறோம், குப்பையை பிரிச்சு கொடுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளங்க உங்க வீட்டுல ஒருத்தங்களா பாருங்க, கிளாஸ்ல தண்ணி குடிச்சாங்க, கை கழுவுறது தயவு செஞ்சு அது மட்டும் பண்றாரு. அவங்களும் மனசுதான். உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ ஆயாவோ எல்லா தூய்மை பணியாளரும் ஒரு குடும்பம் தான் ஒர்க் பண்றோம், அந்த குடும்பத்தை இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் பப்ளிக்கு தாய்மண்டலம் கேட்கிறேன். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமை இருக்கு. இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு நான் லாக்டவுன்ல வந்தேன், நான் வேலைக்கு அவ்வளோ சுத்தமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல மனசு இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அவர் தூய்மை பணியில மட்டும் இல்ல, அவர் மனசு ரொம்ப தூய்மையா இருக்குன்னு இதுல தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பொருளோட மதிப்பு ஜாஸ்திங்கிறதுனால அவருக்கு இவ்வளவு பெரிய மீடியா அட்டென்ஷன். சின்ன சின்னதா செய்யறவங்க டெய்லி இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இது இந்த விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள்ங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில மேயர் கூப்பிட்டு பாராட்டினாங்க, சாயந்தரம் வந்து டெப்டி மேயர் கூப்பிட்டு பாராட்டினாங்க. இந்த பாராட்டு எல்லாம் இவருக்கு தான் போய் சேரும். ஏன்னா இதுல வந்து எங்க பங்குங்கிறது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இவர் அந்தோணி சாமிக்கு தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரணும். கண்டிப்பா சார். ஸோ அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பெருமைக்குரிய விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து பல பேருக்கு வந்து வாய்ப்பு ஏதோ ஒரு இதுல வரும், நமக்கு வந்து இப்போ இவரோட எங்களோட ஒர்க் வந்து இதுல இருந்து தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நான் பாக்குறேன் சார்.